2025-26 ஆண்டுக்கான புதுச்சேரி பட்ஜெட்டை நிதித்துறையை கையாளும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார். 13,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 2,650 கோடி ரூபாயை சம்பளத்திற்கும் 1,566 கோடி ரூபாய் ஓய்வூதியத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடன் மற்றும் வட்டியை செலுத்துவதற்கு 1,867 கோடி ரூபாயும், மின்சார கொள்முதலுக்கு 2,546 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி, விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை, முதியோர் ஓய்வூதியம், குடும்ப தலைவிகளுக்கான நிதி உதவி, எல்பிஜி மானியங்கள் உள்ளிட்ட முக்கிய நலத்திட்டங்களுக்காக 2,110 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மானிய உதவியாக 523 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், அதே நேரத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு 1,148 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்க 9.34 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரருக்கும் இலவசமாக வழங்கப்படும் அரிசியோடு மாதம் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உணவு திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த முட்டை அனைத்து நாட்களிலும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதம் 1,000 ரூபாயை 2,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.